மேலறை தியானம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் வனெசா எக்காசே, லாகோஸ், நைஜீரியா. தலைப்பு: நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒரு நாள் மாலையில் தொலைக்காட்சியில் செய்தியை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் எனது தாயாரின் கைபேசி அழைத்தது. எடுத்து பேசிய அம்மாவின் முகம் சடுதியாக மாறியது. அதை பற்றி அம்மாவிடம் விசாரிக்க முன் தொலைக்காட்சி திரையில் கோர வாகன விபத்து திரு டேவிட் சேச்சிலின் உயிரை பறித்தது என்ற செய்தி வந்தது. உற்சாகம் நிறைந்த எமது பாடகர் குழு தலைவர் காலமானார். கடந்த ஞாயிறு ஒரு புதிய பாடலை கற்பித்தவர் இன்று இல்லை. என் உள்ளம் கவலையால் நிரம்பியது. உள்ளத்தில் குழப்பம் ஏற்பட்டது. இப்படித்தான் வாழ்க்கை இருக்குமா? ஒரு நிமிடம் எல்லாம் நன்றாக இருந்தது, அடுத்த நிமிடம் எல்லாம் போய்விட்டது. நான் எதிர்பாராமல் காலமானால் எப்படி இருக்கும்? வாகனத்தின் நிலையை திரையில் பார்த்தபோது பயந்து திடுக்குற்றேன். அந்த காட்சி என்னை விட்டு போகவில்லை. வாழ்க்கை நிச்சயமற்றது என்ற உண்மை கடந்த 15 வருடங்களாக என்னை துன்பப்படுத்துகிறது. அந்த போராட்டம் என்னை கடவுள் பக்கம் திருப்பியது. என்னை கடவுள் சேவைக்கு ஒப்புக் கொடுத்தால் என் பயம் போகும் என்று நினைத்தேன். ஆனால் அது சரிவரவில்லை. வேதம் வழிகாட்டும் என்று நம்பி வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். எனது மனம் தெளிவடைய தொடங்கியது. விசேஷமாக 23ஆம் சங்கீதம் எனக்கு ஆறுதல் தந்தது. எனது விசுவாசம் மெதுவாக வளர்ந்தது. பயத்தை கடவுளிடம் ஒப்புக் கொடுத்தேன். அது முழுவதுமாக மறைந்து விட்டது. ஜெபம். பரலோக தகப்பனே, எப்போதும் எமது ஆறுதலும் அடைக்கலமுமாயிருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: ஒவ்வொரு நிச்சயமற்ற வினாடியும் கடவுள் என்னுடன் இருக்கிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.